வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 தொடர் மானார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காங் பயங்கரமா கோவத்துல இருக்கு. மோனார்க் வசதியை அழிக்க போற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் விட பெருசா அது தன்னோட கையால தரையில அடிச்சு எல்லாத்தையும் வீசுது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. மோனார்க் ஹெலிகாப்டர்களுக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் தப்பிச்சு போகும்போது அந்த ராட்சத குரங்கு முன்னாடி வந்து நிக்குது. கோவமா கத்தி அவங்கள போக சொல்லுது. கெய்கோ கண்முழிக்கும் போது மோனார்க் மருத்துவமனையில இருக்கிறாங்க. சுத்தி எல்லாம் ஹேஸ்மேடோட போட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பதட்டமாகி ஹிரோஷியை தேடி ஓடுறாங்க. வெளியில வரும்போது மோனார்க் அவங்க வசதியை காங் தாக்குனதுக்கு பிறகு ஆட்ஸ்பாட் 18ங்கிற ஒரு பெரிய கப்பலுக்கு மாத்திட்டாங்கன்னு பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காங் தாக்குதல் காரணமா 16 பேர் இறந்துட்டாங்க. 12 பேர் மருத்துவ அறையில இருக்கிறாங்க. 2 பேர் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க. டீமும் வெர்டுகோவும் சேதத்தை பார்வையிடுறாங்க. ஆனா காங்க வேற ஏதோ ஒண்ணு பயமுறுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. வெர்டுகோ டீமை குறை சொல்றாங்க. போடல்களை வச்சு வேலை செஞ்சது மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒண்ணுதான் இந்த ராட்சத மிருகங்களை இப்படி ஆக்ரோஷமா ஆக்கியிருக்குன்னு டீம் உறுதியா சொல்றான். வெர்டுகோ அப்புறம் கெய்கோ கேட் மத்தவங்க கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதால இவங்க யாருக்கும் பெரிய சந்தோஷம் இல்லை. கெய்கோ திரும்பி போய் லீஷாவை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா காங் ஆக்ரோஷமா இருக்கிறதால அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஷாவ சேதம்னு நினைக்கிறாங்க. குறிப்பா இப்போ காங் தீவுக்கு போறது தற்கொலை முயற்சி மாதிரிதான். கென்டாரோ மோனார்க் சொல்றத கேட்க தயாரா இருக்கான். ஷா செத்துட்டாருன்னு நம்புறான். ஆனா கேட் மற்றும் கெய்கோவுக்கு அதுல சந்தேகம் இருக்கு. ரொம்ப உயரத்துல இருந்து விழுந்தாலும் ஷா இன்னும் உயிரோட இருக்காரு. அவருக்கு பின்னாடி போர்ட்டல் மூடுறத பாக்குறாரு. ஆக்சிஸ் முண்டில ரொம்ப காலம் இருந்ததால கெய்கோ மயக்கத்துல இருக்காங்க. கேட் அவ அப்பாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றா, ஷாவை காப்பாத்த திரும்பி போகலாம்னு. 1957 தெற்கு சிலேயில உள்ள சாண்டா சொலடட்ல நடக்கிற ஒரு பிளாஷ்பேக்ல ஷா, கெய்கோ மற்றும் பில்லி அங்க இருக்கிறாங்க. அவங்க வேலையை தொடர்றாங்க. இந்த முறை கடல் பாம்புகள் இருக்குன்னு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. வன்முறையான சுழல் காற்று மற்றும் நேர்ல பார்த்த சாட்சிகள் இருக்கிறதால பில்லி அவங்க சரியான பாதையில இருக்காங்கன்னு உறுதியா நம்புறான். நகரத்தின் நடுவுல எல்லா இடத்துலயும் குறியீடுகள் இருக்க ஒரு விசித்திரமான கிணத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பப்பும் விரோதமான உள்ளூர் ஆட்களால நிரம்பி இருக்கு. சுவர்ல தொங்குற ஒரு மதிப்புமிக்க வினோத மீனை போட்டோ எடுக்க பில்லி முயற்சிக்கும் போது அவன் உடனடியா தாக்கப்படுறான். அங்க ஒருத்தன் தாமஸ் பில்லிய கிட்டத்தட்ட கொன்னுடுறான். ஆனா ஷா நிலைமையை கட்டுப்படுத்தி எல்லாரையும் அமைதிப்படுத்துறான். இருந்தாலும் இது இன்னும் ஒரு கடினமான சூழ்நிலைதான். லூசியாங்கிற பெண் ஒருத்தி பில்லிய டான்ஸ் ஆட சொல்லி உற்சாகப்படுத்தும் போது ஷாவும் கெய்கோவும் அவங்க எதிர்கால திட்டங்களை பத்தி பேசுறாங்க. இப்போதைக்கு கோராவுக்கு மோனார்க்ல சேரவும் அவளோட நண்பர்களை கைவிடவும் ஒரு சலுகை வருது. ஆனா அவ பிரெண்டாவை பின்தொடர மறுத்துடுறா. அதுக்கு பதிலா கேட் கோராவை அவங்களுக்கு உதவ கேட்கிறா. அவ டிம்ம திசை திருப்பி ஒரு ஸ்பீட் போட்டை திருடி காங் தீவுக்கு போறாங்க. இப்போ தீவை சுத்தி ஒரு புயல் சுவர் இருக்கு. அது குழு நினைச்சதை விட வேகமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இதை சரி செய்ய 6 மணி நேரம் தான் இருக்கு. இல்லைன்னா பெரிய பிரச்சனைல சிக்குவாங்க. அவங்க ஒரு கடற்கரையில இறங்கி உள்ள போக தயாராகிறாங்க. இது சாதாரண தீவு இல்ல. காங் கூட நிறைய பயங்கரமான உயிரினங்கள் இருக்கு. அவங்க காங் பிரதேசத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. அங்க அவன் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கும்பல் அவனை தாண்டி மெதுவா போகுது. ஆனா கிட்டத்தட்ட காங்கின் கை நசுக்கிடுது. அவங்க கடைசியில ஷிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. மின்சார விநியோகத்தை சரி செய்யணும். கென்டாரோ மின்சாரத்தை சரி செய்ய போகும்போது ஒரு அரக்கனோட நெருங்கிய சந்திப்பு ஏற்படுது. அவனும் கோராவும் சேர்ந்து மின்சாரத்தை ஆன் பண்றாங்க. கேட் அவ அப்பாவோட தனியா இருக்கும்போது அவரோட 2 குடும்பங்களை பத்தி மறைச்ச ரகசியங்களை பத்தி கேட்கிறா. ஹிரோஷி மன்னிப்பு கேட்டு அந்த சமயத்துல அவர் சரியா யோசிக்கலன்னு சொல்றாரு. டீம் கப்பல்ல கெய்கோவை சந்திக்கிறான். அவங்களோட நிபுணத்துவத்துக்கு அவன் ஒரு ரசிகன். மோனார்க்க மீண்டும் பழையபடிக்கு கொண்டு வர அவங்க கிட்ட உதவி கேட்கிறான். காங்க தவிர்க்கவும் அவனை கடந்து பாதுகாப்பா அவங்க தளத்துக்கு திரும்பவும் ஸ்கேனர்களை பயன்படுத்தலாம்னு கெய்கோ சொல்றாங்க. ஆனா வெர்டுகோ இந்த திட்டத்துக்காக மேலும் ஆட்களை பணயம் வைக்க தயாரா இல்ல. கடைசியில மோனார்க், கேட் மற்றும் மற்றவங்களோட திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள தடுக்க கிளம்புறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி வெர்டுகோ காங் தாக்குதல் நடந்த இரவோட காட்சிகளை காட்டுறாங்க. அங்க கெய்கோவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் கண்ணுல படுது. அந்த குழப்பத்துல வேகமா ஓடின விசித்திரமான ஒரு உயிரினத்தோட கேமரா காட்சி 1957
பார்ல தொங்குன அந்த அரக்கனோட எச்சங்களோட பொருந்தது. டான்ஸ் ஃப்ளோர்ல பில்லிக்கு லூசியா மூலமா ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஊர் மக்கள் கடல்ல வாழ்ற அந்த உயிரினத்தை கடவுளா கும்பிடுறாங்க. அதுதான் இந்த விரோதத்துக்கு காரணம். அதுக்கு பதிலா கடல் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அவங்க ரகசியத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போவாங்க. தேவைப்பட்டா கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அந்த இரவு பில்லி தான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் கெய்கோ மற்றும் ஷா கிட்ட சொல்றான். அவங்க லூசியாவை சம்மதிக்க வச்சு அவங்க மறைச்சு வச்சிருக்கிறத காட்டுறபடி கேட்குறாங்க. அவங்களை ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு அரக்கனோட அடையாள குறியீடுகள் இருக்கு. இப்போ கெய்கோ மோனார்கோட சேர்றாங்க. மோனார்க் கேட் மற்றும் மற்றவங்களை திரும்ப கொண்டு வர உறுதியோட ஹெலிகாப்டர்களை காங் தீவுக்கு அனுப்புது. அவங்க உடனடியா தளத்தையும் விபத்து நடந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஹிரோஷி அதை இயக்க தயங்குறாரு. கேட் அவர் சம்மதிக்க வைக்கிறா. அதே சமயம் கெய்கோவும் மற்றவங்களும் இந்த மெஷினை ஆன் பண்ணாதீங்க, இது நம்ம உலகத்துக்கு ஆபத்தான உயிரினங்களை கொண்டு வரலாம்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவங்கள கேட் கண்டுக்காம மெஷின் ஆன் பண்றா. ஷா அந்த ஷிப் தரையில இறங்குறத பாக்குறாரு. அவரு ஒரு கூட்டமா கூர்மையான உயிரினங்களுக்கு முன்னாடி ஓடி வராரு. ஷா ஷிப்புக்குள்ள நுழைஞ்சு அதை ஆன் பண்றாரு. ஷா மறுபக்கம் திரும்பி வர முடிஞ்சாலும் அவரு மட்டும் தனியா வரல. துரதிருஷ்டவசமா ஒரு பெரிய டெண்டகில் உயிரினமும் உள்ள நுழையுது. அது வெர்டுகோவை அதோட டெண்டாகிலால தாக்குது. அந்த அரக்கன் அந்த இடத்தை விட்டு போகும்போது குழுவில உள்ள மத்தவங்க அதிர்ச்சியில இருக்காங்க. ஷா அந்த பாட்குள்ள நுழையிற சிறிய உயிரினங்கள்ல ஒன்ன கொன்னுட்டு நம்ம உலகத்துக்கு திரும்பி வராரு. துரதிருஷ்டவசமா அவங்க காங்க எழுப்பிட்டாங்க. அவன் கோவமா இருக்கான். மெஷின் அடிச்சு நொறுக்கிறான். அது பிளவ மூடிடுது. வெர்டுகோ செத்துட்டாங்க. காங்குக்கு இன்னொரு பெரிய உயிரினம் நம்ம உலகத்துக்கு வந்துடுச்சேன்னு கோவமா இருக்கும்போது குழு ஹெலிகாப்டர்களுக்கு ஓடி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லீஷா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவங்க படகுல தரையிறங்கும் போது அந்த சின்ன ஜந்து ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சு படகுத்துறை மேல வேகமா ஓடுது. இப்போ டீம் தான் கிட்டத்தட்ட மொனார்க் தலைமை. ஏன்னா துணை இயக்குனர் இறந்துட்டதால இவன் தான் அடுத்த பொறுப்புல இருக்கான். தீவுல இருந்து வர வேண்டிய செயற்கைக்கோள் இணைப்பு இப்போ வேலை செய்யல. அதனால வாஷிங்டன்ல இருந்து உத்தரவு வர வரைக்கும் அவங்க அந்த ஜந்துவை துரத்த போறது இல்ல. லீஷா அங்க வந்ததும் டீம் கூட சண்டை போட்டு நாம இந்த அரக்கனை பிடிக்கலன்னா இன்னொரு ஜீட்டே நடக்கும்னு எச்சரிக்கிறாரு. அந்த பிளவுல இருந்து அது வெளியே வரதுக்கு ஹிரோஷி தன்னையே தான் குறை சொல்லிக்கிறாரு. கேட் மேல பழி போட அவருக்கு இஷ்டம் இல்ல. அப்பா தன்னை திட்டலன்னு கேட்டதும் கேட்டுக்கு ஒன்னும் பெருசா சந்தோஷம் வரல. துரதிருஷ்டவசமா அந்த சின்ன ஜந்து ஒரு மொனார்க் ஊழியரை தாக்கிடுது. கேட் இப்போ தன் அம்மாவுக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. வாஷிங்டன்ல இருந்து அந்த ஜந்துவை துரத்த சொல்லி டீமுக்கு உத்தரவு வருது. ஆனா ஒரு பாதுகாப்பான தூரத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. லீஷா முதல்லயே இதான் சொன்னாரு. அதனால அவரோட பிளானை பத்தி டீம் கிட்ட பேசுறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா வாஷிங்டன் அதிகாரிகள் லீஷா விசாரணைக்காக கூட்டிட்டு போக முடிவு பண்றாங்க. ஆனா அவர் மொனார்க்குக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதால டீம் அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டு அவரை உதவி பண்ண சொல்றாரு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். ஏன்னா அந்த ஜந்து இப்போ ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஹிரோஷி நகம் கடிக்கிறத பார்த்து அவரோட அம்மா திட்டுறாங்க. அப்புறம் 2 பேரும் அதை நினைச்சு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன ஜந்து கப்பலுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. கேட் அதை பார்த்துடுறான். அது ஹால்ல இருக்கு. அதை பார்த்து பயந்து ஓடாம கேட் பக்கத்துல இருக்கிற தீயணைப்பு பொருளை எடுக்கிறா. கோராவும் கெண்டாரோவும் அங்க வராங்க. ஆனா ஒரு ஃபிளேர் வச்சு அந்த ஜந்துவை காயப்படுத்தினாலும் அது ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்புது. அந்த சத்தம் பெரிய ஜந்து அங்க வரவழைக்குது. இப்போ அந்த பெரிய ஜந்து இவங்களை நோக்கி வருது. 1957 லீஷா, கெய்கோ அப்புறம் பில் 3 பேரும் சேர்ந்து அந்த பகுதியில ஏதாச்சும் ஜந்து இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. பில் அந்த குகை சுவர்கள்ல செதுக்கப்பட்ட ஒரு வரைபடத்தை கண்டுபிடிச்சதா நம்புறான். இது அந்த ஜந்துவோட இடப்பெயர்ச்சி பாதை அப்படின்னும் இதை வச்சு நாம அதுக்கு முன்னாடியே அங்க போயிடலான்னு மத்தவங்க கிட்ட சொல்றான். ஆனா கெய்கோ தகவல்களை சேகரிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறதால அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறான். பில் தனியா கிளம்பி போக ஷா அவ கூடவே அங்க தங்கிடுறான். ஷாவும் கெய்கோவும் குகையை சோதிக்கும் போது கெய்கோ தனக்கு பிடிக்காத முன்னாள் அரேஞ்ச் மேரேஜ் பத்தியும் இப்போ சுதந்திரமா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பேசுறா. அப்போ அங்க தாமஸும் லூசியாவும் வராங்க. அன்னைக்கு ராத்திரி நடக்க போற ஒரு திருவிழாவுக்கு லீஷாவையும் கெய்கோவையும் கூப்பிடுறாங்க. அந்த தீவு மக்கள் அந்த ஜந்துவை சந்தோஷப்படுத்தினாதான் தங்களுக்கு நல்ல மீன்பிடி வேட்டை கிடைக்கும்னு நம்புறாங்க. அங்க குடிக்கிறது, பாடுறது, ஆடுறதுன்னு எல்லாம் நடக்குது. ஆனா கெய்கோ நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்கா. பில்லி இங்கேயே தங்கி இருக்கலாம்னு அவ உளறிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவளை ஆட கூப்பிடுறாங்க. கடைசியில கெய்கோவும் ஷாவும் எதிர்பாராத விதமா ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த திருவிழா ஒரு பயங்கரமான சடங்கா மாறுது.
ஒரு பெரிய மீனை வெளியே கொண்டு வந்து அதை தலைகீழா தொங்க விட்டு அதோட ரத்தத்தை ஊர் சதுக்கத்துல இருக்கிற ஒரு பீடத்து மேல ஊத்துறாங்க. லூசியாவோட தலையிலையும் கொஞ்சம் ரத்தத்தை தேய்க்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் லூசியா கெய்கோ மற்றும் ஷா கிட்ட வந்து, உங்களை இங்க இருந்து போக சொல்லியும் நீங்க கேட்கல, அதனால இந்த ஊரோட ரகசியமாவே இருக்கட்டும்னு சொல்றா. ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய குட்டி ஜந்துக்கள் ஊருக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. அவங்க ஏரிய நோக்கி ஓடும்போது அந்த பெரிய ஜந்து அங்க வந்து ஊரை அழிக்க ஆரம்பிக்குது. இதனால கெய்கோவும் ஷாவும் ஒளிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வருது. நிகழ்காலத்துல அந்த பெரிய ஜந்து அந்த சின்ன ஜந்துவை தேடிதான் வருதுன்னு அந்த குரூப் புரிஞ்சுக்கிறாங்க. இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு ஷா நினைக்கிறாரு. அந்த சின்ன ஜந்துவை ஒரு ஸ்பீட் போட்ல ஏத்தி மொனார்க் கப்பல்ல இருந்து அந்த பெரிய ஜந்துவ திசை திருப்ப பிளான் பண்றாரு. ஷா அந்த ஜந்து கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த சின்ன ஜந்துவ தண்ணியில தூக்கி போடுறாரு. அந்த பெரிய ஜந்து நிற்கும் போது ஒரு பெரிய அலை உருவாகுது. அது ஷாவை கொல்ற அளவுக்கு போகுது. ஆனா அவர் எப்படியோ தப்பிச்சுடுறாரு. கெய்கோவும் லீ ஷாவும் ஒரு போட்டை நோக்கி வேகமா ஓடுறாங்க. தூரத்துல அந்த மான்ஸ்டர் கர்ஜிக்குது. சின்ன உயிரினங்களை வரவேற்றுட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுது. கெய்கோ வேகமா போட்டோ எடுக்கிறா. பில்லி இதை மிஸ் பண்ணது அவனோட துரதிருஷ்டம்னு சொல்றா. துரதிருஷ்டவசமா அந்த குழப்பத்துல ஷா தன்னோட துப்பாக்கியை தொலைச்சிடுறான். லூசியாவும் மற்ற உள்ளூர் ஆளுங்களும் பழங்குடி அடையாளங்களோட இருக்காங்க. இவங்க 2 பேரையும் தாக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தன் கத்திய காட்டி ஷா மேல பாயிறான். ஆனா ஷா அவனை மடக்கி கத்திய பிடுங்கிடுறான். ஆனா அங்க கூட்டம் அதிகமா இருந்ததால அவங்க அந்த கிராமத்தை விட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. கேமரா ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டு கேமராவை தூக்கி போட்டுட்டு கிராமத்து ஆளுங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. லூசியா அவங்கள பாத்துடுறா. ஆனா யார்கிட்டையும் சொல்லல. கடைசியில ஒரு பாழடைஞ்ச குடியில தஞ்சம் அடைகிறாங்க. இப்போ நிகழ்காலத்துல மோனார்க் கப்பல் டோக்கியோ துறைமுகத்துல வந்து நிக்குது. கோரா கேட்ட போக வேண்டாம்னு சொல்ல பாக்குறா. ஆனா கேட்டோட மனசு கேட்கல. ஏன்னா உலகத்துல ஒரு புது மான்ஸ்டரை வெளியே விட்டதுக்கு அவதான் காரணம்னு நினைக்கிறா. அவ திரும்பவும் சான் பிரான்சிஸ்கோ போய் அவ அம்மாவை பாக்குறா. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு இது வெறும் சில நாட்கள் தான். ஆனா அவ அம்மாவுக்கு அவளை பார்த்து 2 வருஷம் ஆகுது. அந்த கப்பல் டேமேஜ் ஆகி இருக்கு. அதனால ஒரு புது மான்ஸ்டர் சுத்திக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் பயந்துடுவாங்கன்னு பாரிஸும் மற்ற போர்டு மெம்பர்ஸும் இந்த விஷயத்த ரகசியமா வைக்க நினைக்கிறாங்க. அந்த குட்டி டைட்டனோட சத்தத்தை மறுபடியும் உருவாக்கி அதை வெளியே வர வைக்க முடியுமான்னு கெய்கோவும் ஹீரோஷியும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோஷி ஏற்கனவே இதுக்காக ஒரு புரோட்டோட ரெடி பண்ணி வச்சிருக்காரு. டீம் கமாண்ட் சென்டருக்கு வரவழைக்கப்படுறான். அங்க ஜேசன் ரிஷோப் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கறான். அவரு ஏபேக்ஸ் சைபர்நெடிக்ஸ் நிறுவனத்தோட ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் தலைமை. இப்போ ஒரு மான்ஸ்டர் வெளியே சுத்துறதால தற்காலிகமா மோனார்க் அமைப்பு அவர் கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு. அந்த உயிரினத்தை ட்ராக் பண்றதுக்காக அவர் ஒரு லாங் வேவ் சோனார் கருவியை பயன்படுத்துறாரு. டீம் அந்த மான்ஸ்டர் கோட்டை விட்டதால ஜேசன் அதை தேடி கண்டுபிடிக்க போறாரு. இனிமே அவுட் போஸ்ட் 18 அவரோட டீம் தான் பார்த்துக்கும். ஏபெக்ஸ் ஒரு பெரிய டெக் நிறுவனம். அவங்க பயோமெடிக்கல் ரிசர்ச் மற்றும் நியூரல் இம்ப்ளான்ட்ஸ் விஷயத்துல வேலை செய்யறாங்க. இதுல நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. கடைசியில டீம் மற்றும் மற்றவங்க எல்லாரும் ஹீரோஷியோட பிளானை ஃபாலோ பண்ண முடிவு பண்றாங்க. தன்னோட ஒர்க் ஷாப்ல ஹீரோஷி அந்த புரோட்டோடைப்பை காட்டுறாரு. இது டாக்டர் சுசூகியோட ஒரிஜினல் டிசைனை வச்சு பண்ணது. இதை வச்சுதான் அவர் காட்சிலா வரவழைச்சாரு. இப்போ அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் வரவழைக்க அந்த மிஷினோட ஃப்ரீக்வன்சியை மட்டும் கொஞ்சம் மாத்தணும். அதுக்கு சில ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. இந்த நேரத்துல தான் ஹீரோஷிக்கு 2 குடும்பம் இருக்கிற விஷயம் கெய்கோவுக்கு தெரிய வருது. ஆனா ஷா தலையிடாம, இது அவன் சொல்ல வேண்டிய விஷயம், நீ அவன்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. கெய்கோ கேட்கும்போது தனக்கு எப்படி 2 பெண்கள் மேல காதல் வந்ததுன்னு ஹீரோஷி உண்மையை சொல்லிடுறாரு. அவங்களுக்கு இது புரியாதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனா வேடிக்கை என்னன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியுது. கடந்த காலத்துல அந்த பாழடைஞ்ச குடியில இருக்கும்போது ஷா அடிபட்டு காயத்தோட இருக்கிறத கெய்கோ கவனிக்கிறா. அவ அவனுக்கு கட்டுப்போட உதவுறா. அப்போ அவங்க அடிக்கடி சிக்கிக்கிற இந்த ஆபத்தான வாழ்க்கைய பத்தி 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய விவாதம் நடக்குது. உன்னை மட்டும் தனியா இந்த ஆபத்துல விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு ஷா சொல்றான். உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் கெஸ் பண்ணிட்டு அங்க ஒன்னா இணையறாங்க. மறுநாள் காலை பில்லி திரும்ப வரான். கெய்கோ லீக்காக ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான். அதுல, உன்னை நான் எப்போதுமே விரும்புவேன், ஆனா என்னோட இதயம் பில்லி கிட்ட தான் இருக்கு. இந்த உண்மை தெரிஞ்சா அவன் மொத்தமா உடைஞ்சு போயிடுவான். வேறொரு உலகத்துல நாம ஒன்னா சேரலாம், ஆனா இப்போ நாம பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு எழுதுறான். லீ அந்த கடிதத்தை படிச்சதும் உடைஞ்சு போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நிகழ்காலத்துல
டீம் கோராவை சந்திச்சு அவகிட்ட ஒரு டீல் பேசுறான். பிரெண்டா கொடுத்த வேலை வாய்ப்பை ஏத்துக்கிட்டு, ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு ரகசியமா உளவு பார்க்க சொல்றான். கோரா ரொம்ப லாவகமா பேசி அந்த கம்பெனிக்குள்ள வேலைக்கு சேர்ந்துடுறா. அப்புறம் உடனே ஏபெக்ஸ் ஃபைல்களை தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஏபெக்ஸ் ஆரம்பத்திலிருந்தே இவங்க குரூப்பை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா ஏபெக்ஸ் அந்த புரோட்டோடைப்பை திருடிட்டாங்க. மத்தவங்களை எச்சரிக்கிறதுக்குள்ள தாமதமாகிடுச்சு. தன்னோட இத்தனை கால உழைப்பும் வீணா போச்சுன்னு தெரிஞ்சதும் ஹிரோஷி மனசு உடைஞ்சு போயிடுறாரு. தனக்கு 11 வயசு இருக்கும்போதே பில்லியும் தன்னை விட்டுட்டு போனதால ஒரு அனாதையா தான் வளர்ந்ததா அவர் தன்னோட அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. கெய்கோவுக்கு இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் பில்லி அப்படி செஞ்சான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 1962ல சின்ன பையனா இருந்த ஹிரோஷி லீ மாமாவோட சூட்கேஸ்ல இருந்த கத்திய வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தப்போ கெய்கோ லீக்காக எழுதி வச்சிருந்த கடிதம் பில்லி கையில கிடைச்சிருது. அதுல கெய்கோ தன்னோட உணர்வுகளை பத்தி அணுவா எழுதியிருந்ததை பில்லி படிச்சிடுறான். 1962ல கெய்கோ எழுதின லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் பில்லிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டைட்டன்களோட மைக்ரேஷன் ட்ரையலை தேடி காட்டுக்குள்ள கிளம்பிட்டான். வருஷங்கள் ஓடுச்சு. ஆனா தனியா சுத்தின பில்லியோட வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே தான் போச்சு. 2015ல ஏபெக்ஸ் கம்பெனிக்காக வேலை செய்யற ஒருத்தன் ஆர்கைவ்ஸ்ல இருந்து பில்லியோட ஃபைல்ஸ் அப்புறம் அவனோட டைரியையும் எடுத்துட்டான். அங்க கார்ட்ஸ் இல்லா வார்னிங் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல 2 சர்ஃபர்ஸ் அமெரிக்கன் சமோவாவில் இருக்கிற ஓப்பு பீச்சுக்கு போறாங்க. சாவு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாவது சர்ஃபிங் பண்ணிடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. தண்ணிக்குள்ள இறங்கினப்போ அங்க ஒரு பிரச்சனை. மோனார்க் ரோந்து படகு அங்க வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியில போக சொல்லுச்சு. அவங்களும் மனசே இல்லாம கரைக்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அப்போதான் மண்ணுல இருந்து நிறைய குட்டி டைட்டன்ஸ் வெளியில வந்து தண்ணிக்குள்ள ஓடுச்சு. அந்த பாட்கு அடியிலேயே ஒரு பெரிய மான்ஸ்டர் மேல வந்துச்சு. அது அந்த மோனார்க் போட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இதனால இப்போ ஏபெக்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற மோனார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பெரிய குழப்பமே உருவாயிடுச்சு. இதுக்கிடையில சான் பிரான்சிஸ்கோ பீஸ்ல கேட் கண்டு முழிச்சு பாக்குறா. அவளுக்கு ஒரே குழப்பம். போன்ல ஹிரோஷி கிட்ட இருந்து ஏகப்பட்ட கால் வந்திருக்கு. தடுமாறிட்டே தண்ணிக்குள்ள போறப்போ தூரத்துல ஏதோ ஒரு கர்ஜன சத்தம் கேக்குது. அது காட்சில்லாவா இருக்குமோன்னு அவன் நினைக்கிறான். ஆனா நிஜத்துல அது ஒரு பெரிய டென்டக்கிள் மான்ஸ்டர். அது நேரா அவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. புளோரிடாவில் கெய்கோ, ஹிரோஷி, கோரா அப்புறம் கென்டாரோ எல்லாரும் ஒரு மோட்டல் ரூம்ல மீட் பண்றாங்க. அவங்க செட்டில் ஆகுறதுக்குள்ளேயே சான் பிரான்சிஸ்கோவுக்கான வார்னிங் வந்துடுது. கேட் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ எஸ்தர்கீன் அப்படிங்கிற ஒருத்தங்க அவளை அடையாளம் கண்டுக்கிறாங்க. அன்னைக்கு காட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஸ்கூல் பஸ்ல இருந்த ஒரு பையனோட அம்மா தான் அவங்க. கேட் அன்னைக்கு தன் மகனை காப்பாத்தினதுக்காக அவங்க ரொம்ப உருக்கமா நன்றி சொல்றாங்க. ஷா அந்த மான்ஸ்டர் சான் பிரான்சிஸ்கோவில இருந்து திசை திருப்பி வேற எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்றாரு. மற்றவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைனாலும் ஷா ஒரு ஐடியா சொல்றாரு. அவர் ஒரு பார்ல குடிச்சவன் மாதிரி நடிச்ச திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி சீன் போடுறாரு. அந்த ககுழப்பத்துல கென்டாரோ ஏபெக்ஸ் வேலையாள் ஒருத்தனோட பேகை திருடி கெய்கோ கிட்ட கொடுக்கறான். கெய்கோ அதை ஹிரோஷி கிட்ட கொடுக்க அவர் அதுக்குள்ள ஒரு டிவைஸை வைக்கிறாரு. அப்புறம் கென்டாரோவும் மற்றவங்களும் சேர்ந்து பிரெண்டாவோட காரை ரிப்பேர் பண்ணிடுறாங்க. கோரா உள்ள போய் அந்த டிவைஸை ஆன் பண்ணி ஒரு போலி ரேடியேஷன் லீக் இருக்கிற மாதிரி அலர்ட் கொடுக்கறா. இதனால எல்லாரும் ஹேஸ்மெண்ட் சூட் போட்டுட்டு உள்ள போறாங்க. அங்க சில உயிரினங்கள் அடைச்சு வைக்கப்பட்டு இருக்கிறதுக்கான ஆதாரங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கோரா எப்படியோ பிரெண்டாவோட கம்ப்யூட்டர்ல புகுந்து ஹிரோஷிக்கும் கெய்கோவுக்கும் அடித்தளத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றா. பிரெண்டா சைக்கிள் ஆபீஸ்க்கு வரப்போ கோராவோட வேலை இடையில நிக்குது. அந்த ரேடியேஷன் வார்னிங் வெறும் ஃபால்ஸ் அலாரம் தான் தெரிஞ்சதும் எப்படியாவது பிரெண்டாவை திசை திருப்பணும்னு கோரா நினைக்கிறா. ஆனா பிரெண்டா சொன்ன விஷயத்தை கேட்டு அவ ஷாக் ஆகிட்டா. கோராவோட கோடை வச்சு அந்த டைட்டன்ஸோட கோவத்தை கட்டுப்படுத்தி குட்டி டைட்டன்ஸை அவங்க வசப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களோட நரம்பு மண்டலத்தையே மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன சிக்கல், கோரா அந்த கோடை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால அந்த பழைய எஃபெக்டை கொண்டு வர முடியல. இந்த மாதிரி டைட்டன்ஸ் கூட சேர்ந்து வாழறதுதான் உலகத்தை காப்பாத்த ஒரே வழின்னு பிரெண்டா நம்புறா. கோரா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பிரெண்டா அவகிட்ட, நீ சுசுகி டிவைஸை எடுக்க தான் நீங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றான். ஏபெக்ஸ் அந்த டிவைஸை எடுத்ததே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான். இதுக்கிடையில பேஸ்மெண்ட்ல ஷாவும் கென்டாரோவும் சேர்ந்து அங்க அடைச்சு வைக்கப்பட்டு இருக்கிற உயிரினங்களை வெளியில விடுறாங்க. இது இன்னொரு டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கும்னு அவங்க பிளான். ஷா எல்லா கதவுகளையும் திறந்து விட்டு அந்த உயிரினங்களை மாட்டை ஓட்டுற மாதிரி பில்டிங்குக்குள்ள ஓட விடுறாரு.
ஏபெக்ஸ் பில்டிங்குக்குள்ள அந்த உயிரினங்கள் ஓடி ஒரே ரகளையாகிடுச்சு. அந்த கன்ஃபியூஷன்ல கோரா பிரெண்டாவோட கம்ப்யூட்டர்ல புகுந்து அந்த சுசுகி டிவைஸ் இருக்கிற கதவை திறந்துட்டா. ஆனா அங்க அந்த டிவைஸ் தனித்தனி துண்டுகளா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்த ஹிரோஷி இனிமே கேட்ட காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஏபெக்ஸ் அவங்க படைகளை திரட்டி சான் பிரான்சிஸ்கோ பேக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அங்க அந்த மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. உடனே டீம் ஏபெக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை ஆஃப் பண்ணிட்டு மோனார்க் சிஸ்டம்ஸ்க்கு மாத்த சொல்றான். ஆனா மோனார்க் சோனார்ல பார்த்தா அது மான்ஸ்டரே இல்ல, வெறும் ஒரு திமிங்கலம் தான். இவ்வளோ நேரமா அவங்க ஒரு திமிங்கலத்தை தான் துரத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச டீம் அந்த மான்ஸ்டர் வேட்டையை அப்படியே நிறுத்திட்டான். இந்த நியூஸை கேட்ட ஹிரோஷிக்கு பெரிய நிம்மதி. அப்போ கென்டாரோ அங்க இருக்கிற லைட் ஆன் பண்ணப்போ அங்க ஒரு பெரிய மேப் இருக்கிறத பாக்குறான். அதுல பில்லியோட டைரி குறிப்புகள், அவரோட லெட்டர்னு எல்லாமே இருக்கு. பில்லி தன்னோட முழு வாழ்க்கையையும் செலவு பண்ணி அந்த டைட்டன்ஸோட ரூட்டை வரைஞ்சு வச்சிருக்காரு. ஏபெக்ஸ்க்கு அந்த மான்ஸ்டர் எங்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது சான் பிரான்சிஸ்கோவுக்கு போகல. முதல்ல அவங்க எங்க அந்த மான்ஸ்டர் பார்த்தாங்களோ அதே சோலிடாடுக்கு தான் போயிட்டு இருக்கு. கிளம்புறப்போ கோரா ஒரு முடிவெடுக்கிறா. அவ ஏபெக்ஸ்லயே இருந்து அந்த மான்ஸ்டர் தடுக்க வேலை செய்ய போறா. ஆனா அவங்க மோட்டலுக்கு திரும்பி வரப்போ அங்க கேட் வந்து நிக்கிறா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததும் அந்த மான்ஸ்டர் தேடி கிளம்புறாங்க. ஆனா அப்போ ஹிரோஷி கெய்கோ ஷாவுக்கு எழுதின அந்த லெட்டரை படிச்சுடுறாரு. டோக்கியோ 1990 ஹிரோஷி கேட்டுக்கு குட் நைட் சொல்லிட்டு சின்ன வயசுல அவர் அம்மா பாடின பாட்டு அவளுக்காக பாடுறாரு. அப்புறம் தன்னோட இன்னொரு ஃபேமிலியான எமிகோ மற்றும் அவங்களோட புது பிறந்த மகனை பார்க்க போறாரு. ஹிரோஷியோட அப்பா பில் பேர பையனுக்கு வைக்கலாம்னு எமிகோ சொல்றாங்க. ஆனா பில் என் வளர்ப்பு தந்தை தான், என் உண்மையான அப்பா பேரு கெண்டாரோ அப்படின்னு ஹிரோஷி சொல்றாரு. தற்காலத்துல ஹிரோஷி இப்போ கெய்கோ எழுதின லெட்டரை படிச்சுட்டு செம கடுப்புல இருக்கிறாரு. லீ கூட நடந்தது ஒரு சின்ன தப்பு தான்னு கெய்கோ சொல்றாங்க. ஆனா அந்த லெட்டர்ல விஷயம் வேற மாதிரி இருக்கு. இதனாலதான் பில் வீட்டை விட்டு போயிருக்காருன்னு இப்பதான் ஹிரோஷிக்கு புரியுது. ஆனா தன்னோட துரோகத்தால தான் அவர் போனாருங்கிறத கெய்கோ நம்பவே மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்ததும் லீ ஹிரோஷி கிட்ட பேசுறாரு. மத்தவங்களை குறை சொல்லாம உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பி. உனக்கு இப்போ அம்மா திருப்பி கிடைச்சிட்டாங்க. கெய்கோவோட குழப்பமான மனநிலைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உனக்கும் நல்லாவே தெரியும், ஏன்னா உன் நிலைமையும் கிட்டத்தட்ட அதே தானே அப்படின்னு லீ சொல்றாரு. விமான பயணம் போது குரூப் மொத்தமும் தென் அமெரிக்காவுக்கு பிளேன்ல போயிட்டு இருக்கும்போது கேட் கடல்ல கேட்ட அந்த விசித்திரமான சத்தத்தை பத்தி சொல்றா. அந்த சத்தம் தன்னை எப்படி கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னு அவ ஃபீல் பண்றா. ஆனா ஒருவேளை நான் நல்லா குடிச்சிருந்ததுனால எனக்கு அப்படி தோணி இருக்கலாம் அப்படின்னு அவளே கிண்டலாவும் சொல்லிக்கிறான். சாண்டா சோலிடாட்ல அங்க ஏபெக்ஸ் நிறுவனம் தங்களுடைய பேஸை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரெண்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. கோராவும் அங்க இருக்கா. அவ டிசைன் பண்ணின அந்த கோட் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான சாவி அப்படின்னு பிரெண்டா அவளுக்கு தைரியம் சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த டெண்டக்கிள் மான்ஸ்டரை வேட்டையாட அதிகாரிகளை சம்மதிக்க வைக்க டீம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்க தப்பான இடத்துல தேடுறாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அதை அவன் ப்ரூவ் பண்ணி ஆகணும். பிளேன்ல அந்த மான்ஸ்டர் பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்கல் ஐலண்ட்ல சுசுகி டிவைஸை ஆக்டிவேட் பண்ணதுனாலதான் அந்த மான்ஸ்டர் பிளான் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே ஆக்சிஸ் முண்டியில இருந்து வெளியில வந்துடுச்சுன்னு கெய்கோ சொல்றாங்க. ஏபெக்ஸ்க்கு இது எல்லாம் நல்லாவே தெரியும். அதனால ஒரு நியூரோ இம்ப்ளான்ட் மூலமா அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண ஒரு கோடை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. லீஷா மற்றும் குரூப் தென் அமெரிக்கா வந்துட்ட விஷயம் ஏபெக்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க நம்ம வேலையில குறுக்கிடாம பாத்துக்கோ அப்படின்னு ஜேசனுக்கு பிரெண்டா ஆர்டர் போடுறான். இதுக்கிடையில ஷாவும் மத்தவங்களும் மொனார்க் அவுட் போஸ்ட் 27க்கு போறாங்க. ஆனா அது மொத்தமா காலியா இருக்கு. அந்த மான்ஸ்டர் வரும்னு 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது கெய்கோவுக்கு பில்லியோட சில பொருட்கள் கிடைக்குது. அதுல ஹிரோஷி சின்ன வயசுல வரைஞ்ச ஒரு டிராயிங்கும் இருக்கு. வெளியே வந்ததும் கெய்கோ ஹிரோஷி கிட்ட அந்த லெட்டர் பத்தி பேசுறாங்க. எங்க அப்பாவை ஏமாத்தினது நான் இல்ல, நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுல என் மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு ஹிரோஷி ஓப்பனா ஒத்துக்கிறாரு. ஆனா கெய்கோவுக்கும் செம கில்டியா இருக்கு. அந்த பெரிய ஓட்டைக்குள்ள இறங்கினதுனால தன் மகன் கூட இருக்க வேண்டிய இத்தனை வருஷ வாழ்க்கையை இழந்துட்டோமேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு நைட் ஷாவும் மத்தவங்களும் கோராவை அவங்க ஒளிஞ்சிருக்கிற ஒரு பழைய பாழடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏபெக்ஸ் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவகிட்ட விசாரிக்கிறாங்க. ஏபெக்ஸ் ஏதோ நல்லதுதான் பண்றாங்கன்னு கோரா நம்புறா. ஆனா நிஜத்துல இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். டைட்டன்ஸை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க நினைச்சா அதை அடக்கி வைக்கவும் முடியும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ கூட்டத்தையோ தாக்க வைக்கவும் முடியும்.
இது ஒரு பயங்கரமான வெப்பன், இதை யாரு அதிக காசு தராங்களோ அவங்களுக்கு வித்துடுவாங்க அப்படின்னு லீ சொல்றாரு. அப்போ திடீர்னு தரை பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அந்த பயங்கரமான டெண்டக்கல் மான்ஸ்டர் இப்போ உள்ள வந்துடுச்சு. தரையில ஜந்துக்கள் ஒரு பக்கம் சிதறி ஓட லீஷா மற்றும் குரூப் மொத்தமும் அதுக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. கடலோரத்துல அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரத கேட்கிறா. மத்தவங்க காயம்பட்ட ஷாவை கவனிச்சுட்டு இருக்கும்போது கேட் மெதுவா அந்த மான்ஸ்டர் கிட்ட நெருங்கி போறா. அந்த மான்ஸ்டரும் கரைக்கு வந்து கேட்டையே நேருக்கு நேர் பாக்குது. ஏபெக்ஸ் தங்களோட நியூரோ சார்ஜை மான்ஸ்டர் மேல பாய்ச்சுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு ஏகப்பட்ட நியூரான்கள் இருக்குதுனால அந்த சார்ஜ் பத்தல. இதனால டேட்டா ஸ்பைக் ஆகி எல்லாம் சொதப்புது. மான்ஸ்டருக்கு செம கோபம் வந்து அந்த கிராமத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணுது. பிரெண்டா இதை உடனே சரி பண்ண சொல்றா. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கோரா சொல்றா. கண்ட்ரோல் தப்புன்னு அந்த மான்ஸ்டர் வெறியாட்டம் ஆட ஆரம்பிக்குது. எல்லாரையும் அங்கிருந்து காலி பண்ண பிரெண்டா ஆர்டர் போடுறா. இதுக்கு நடுவுல தன் மகளை காப்பாத்த போய் ஹிரோஷி செமையா அடிபட்டு ரத்தம் கொட்டுது. மத்தவங்க உதவிக்கு ஓடி வரப்போ ஹிரோஷியோட அம்மா அவருக்கு பாட்டு பாடுறாங்க. ஹிரோஷியும் கேட்டும் சேர்ந்து பாடுறாங்க. ஆனா நிலைமை மோசமாகிட்டே போகுது. மொனார்க் அங்க வராங்க. ஆனா எல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஹிரோஷி அங்கேயே இறந்துடுறாரு. ஸ்கல் தீவுல 2 வாரங்களுக்கு முன்பு கெண்டாரோ காங்கிட்ட வரைஞ்சிட்டே இருக்கான். ஆனா காங் அவனை பார்த்துருச்சு. அவன் காங்க பார்த்து சிரிக்கிறான். ஆனா காங் அவனை பார்த்து பயங்கரமா கத்துது. அதனால அவன் அங்கிருந்து ஓடிடுறான். பேஸ் கேம்புக்கு வந்த கெண்டாரோ ஹிரோஷி பாக்குறாரு. அவனோட டிராயிங் பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. அவருக்கு அலாஸ்கால ஒரு ரிஃப்ட் கிடைச்சதாவும் அதுக்குள்ள கால் வச்சதும் அவர் நேரா ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டதாவும் சொல்றாரு. ஆனா அங்க போனப்ப 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. கெண்டாரோவும் தன்னை தேடி வந்துடக்கூடாதுன்னு தான் இது இவ்வளோ நாளா சொல்லாம மறைச்சிருக்காரு. ஆனா இப்ப ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுல அந்த 1 வருஷம் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குன்னு ஹிரோஷி ஃபீல் பண்றாரு. தற்போது ஹிரோஷி இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவருக்கு விடை கொடுக்கறாங்க. டாக்டர் சுசுகி அங்க வராரு. ஷா இப்போ எவ்வளவு வயசானவரா இருக்காருன்னு பார்த்து ஷாக் ஆகுறாரு. கேட் கெண்டாரோவால அப்பா கிட்ட கடைசியா கூட பேச முடியலையேன்னு வருத்தப்படுறான். கெண்டாரோ கோவமா பண்ணி வச்ச தப்பையெல்லாம் சரி பண்ண அந்த காட்சில எப்ப வரும்னு கேக்குறான். சுசுகி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்க எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. லீ ஹிரோஷியோட கல்லறைக்கு முன்னாடி நின்னு எல்லாத்தையும் சரி பண்ண நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன், இது சத்தியம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு தீவுல நடந்த காட்சில்லா சம்பவத்துக்கு அப்புறம் தன்னை எப்படி பிளாக்லிஸ்ட் பண்ணாங்கன்னு சுசுகி பேசுறாரு. அவரோட பேரு கெட்டு போய் அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஹிரோஷி வந்து அவரோட டிவைஸ் பத்தி விசாரிச்சு புதுசா ஒண்ணு பண்ணலாம்னு சொன்னாராம். டைம் டைலேஷன்ல என்ன தப்பு நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த டென்டக்கல் மான்ஸ்டரை அழிக்க காட்சில்லாவை கூப்பிடலாம்னு ஷா பிளான் பண்றாரு. வெர்ஜீனியா மொனார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1958. ஷா முதல்ல கெய்கோ மற்றும் பில்லிய சந்திச்சு 6 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ அவங்க ஒன்னா வேலை செய்யல. ஷாவுக்கு மேரிலாந்துல பெரிய ப்ரமோஷன் கிடைச்சு அங்க போறான். இதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். லீஷா 5 வருஷமா பார்க்காத தன்னோட அப்பா கர்னல் லீலாண்ட பார்க்க போறான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்ய போறாங்க. அதை கொண்டாடுறதுக்கு அவனோட அப்பா சரக்கு அடிக்க கூப்பிடுறாரு. லீ ஏன் மொனார்க்கை விட்டு வந்தான்னு அவனோட அப்பா யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு பொண்ணு தான் காரணமா இருக்கும்னு கெஸ் பண்றாரு. லீயும் ஒத்துக்கிறான். அது கெய்கோ தான், அவன் பார்த்ததுலயே சிறந்த அறிவாளி அவதான்னு சொல்றான். ஒரு பக்கம் ஒதுங்கி நின்னது லீ செஞ்ச ஒரு கௌரவமான விஷயம்னு அவனோட அப்பா பாராட்டுறாரு. அடுத்த நாள் காலையில லீ பயங்கர ஹேங் ஓவர்ல முழிக்கிறான். ஜெனரல் பாக்கெட் கிட்ட ரிப்போர்ட் பண்ண லேட் ஆகக்கூடாதுன்னு ஓடுறான். ஆனா அவனோட அப்பா தடுத்து நிறுத்தி முதல்ல டிஃபன் சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துறாரு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கர்னல் லீலாண்ட் ஒரு உண்மையை சொல்றாரு. லீய வியட்நாம்ல இருக்கிற மிலிட்டரி அட்வைசரி குரூப்புக்கு மாத்திட்டதா சொல்றாரு. இதுதான் லீயோட கரியருக்கு நல்லதுன்னு அப்பா நினைக்கிறாரு. ஆனா லீயோட எண்ணம் வேற மாதிரி இருக்கு. தன்னோட எதிர்காலம் இப்போ அவனோட அப்பாவை போலவே ஆகிடுமோன்னு பயந்த ஷா திரும்பவும் கெய்கோ மற்றும் பில்லியோட சேர்ந்து வேலை செய்ய முடிவெடுக்கிறான். தன்னோட பர்சனல் உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்த போறதா முடிவு பண்றான். தற்போது கோரா கெண்டாரோவோட வீட்டுக்கு வந்து ஹிரோஷியோட இறுதி சடங்குக்கு வர முடியாம போனதுக்கு மன்னிப்பு கேட்கிறான். 2 பேரும் சேர்ந்து புது மேனேஜ்மெண்ட்ல புதுப்பிக்கப்பட்ட சோட்டாவோட பார்க்கு போறாங்க. கெண்டாரோவோட மனநிலையை சரி பண்ண கோரா முயற்சி பண்றா. ஆனா அவனை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்றான். கோரா அவனை தடுத்து நிறுத்தினதும் உனக்கு என் மேல இல்ல கேட் மேலதான் இன்ட்ரெஸ்ட்னு கெண்டாரோ கோவமா சொல்றான். அவன் தனியா பார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இஸ்பெல் அப்படின்னு ஒரு பொண்ணு அவன்கிட்ட வரா. டிவில ஓடிட்டு இருக்கிற ஜிடே வீடியோவை பார்த்துக்கிட்டே அவன்கிட்ட கடலை போடுறான். அவ வால்டர் சிம்மன்ஸோட மகள்னு தெரிஞ்சதும்
யாரோ தன்னை வேவு பார்க்கறாங்கன்னு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது டைட்டன் அலர்ட் அடிக்குது. ஜப்பான் கடற்கரை ஓரத்துல அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் தெரியுது. கெண்டாரோவோட அம்மா அவனை தெருவில் பார்க்கறாங்க. அப்போ காட்ஸில்லா எதையோ தூக்கி ஒரு பில்டிங் மேல வீசுது. மக்கள் எல்லாரும் உயிர் பயத்துல ஓடுறாங்க. பில்டிங் இடிஞ்சு விழுந்து சிலர் அதுல சிக்கிக்கிறாங்க. கெண்டாரோ கோராவை பார்த்துட்டு அவளோட சேர்ந்து தெருவில் ஓடுறான். அப்போ அங்க வர கேட் எல்லாம் சரியாகிடும்னு சொல்றான். ஊருக்குள்ள காட்ஸில்லாவும் அந்த மான்ஸ்டரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல வேளையா இது எல்லாமே ஒரு கனவு தான். கெண்டாரோ டக்குன்னு முழிச்சிட்டு இசபெல்லுக்கு கால் பண்றான். கேட்டும் கெய்கோவும் அமைதியா தண்ணியில காலை நனைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு கேட்டோட கால் பக்கத்துல தண்ணி ஒரு மாதிரி அலையடிக்குது. அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் தண்ணி இப்படி அசையும்னு கெய்கோ புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆக்சிஸ் முண்டியிலிருந்து காட்ஸில்லா வரவழைச்சு இந்த மான்ஸ்டரை அழிக்கலாம்னு ஷா பேசுறாரு. ஆனா கெய்கோவும் கேட்டும் செம கடுப்பாகிறாங்க. ஏன்னா லீ காட்ஸில்லா ஒரு வேட்டை நாய் மாதிரி பயன்படுத்த நினைக்கிறாரு. ஆனா ஜெயிக்க இது ஒண்ணுதான் வழின்னு லீ நம்புறாரு. அடுத்த நாள் கெய்கோ ஒரு டெஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க. கேட்டோட சிக்னலை செக் பண்ண அவளை ஒரு ஸ்கேனரோட தண்ணிக்கு அடியில் அனுப்புறாங்க. அவ அங்க இருக்கும்போது அந்த மான்ஸ்டரோட அலறல் சத்தம் கெய்கோவுக்கு கேக்குது. அதை திரும்ப போட்டு பார்த்தப்பதான் தெரியுது அந்த மான்ஸ்டர் பயத்திலையும் குழப்பத்திலையும் கத்துதுன்னு. லீயும் சுசூக்கியும் மவுண்ட் ஒசோர் போறாங்க. அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு சுசூக்கி செக் பண்ணணும். அதுக்கு லீ அந்த ரிஃப்ட் பக்கத்துல போக வேண்டியிருக்கு. லீ சரியான இடத்துக்கு போனதும் சுசூக்கி மிஷினை ஆன் பண்றாரு. அந்த ரிஃப்ட் ஆக்டிவ் ஆகுது. சுசூக்கியோட மிஷின்ல ஏதோ விஸ்தரமான மாற்றம் தெரியுது. லீ அது காட்ஸில்லாவான்னு கேட்கிறாரு. ஆனா சுசூக்கிக்கு தெளிவா தெரியல. அவரோட மிஷின் காட்டுற ரீடிங்ஸ் புரியவே மாட்டேங்குது. அங்க என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேருக்கும் புரியல. அப்போ லீயோட வாக்கி டாக்ல ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு கேட்டப்போ வந்த பதில் லீயை அதிர வைக்குது. நான் மேஜர் லீ ஷா பேசுறேன். என் டீம்ல எல்லாரும் இறந்துட்டாங்க. என்ன இங்க இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு இளவயது லீயோட குரல் கேக்குது. 1962 லீஷா அந்த போர்ட்டல் வழியா ஆக்சிஸ் முண்டிக்குள்ள போறான். அங்க போன உடனே அவனோட விண்கலம் கிராஷ் ஆகிடுது. அப்புறம் ஒரு 6 நாள் ஓடிடுது. சிக்னல் நல்லா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில அவன் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். 15 நாள் கழிச்சு ஒரு வழியா அவனோட ரேடியோல சிக்னல் கிடைக்குது. இப்ப இருக்கிற காலத்துல சுசூகி இதை கேட்டு ஷாக் ஆகி இது அவர் கிளாஸ் எக்ஸ்பெடிஷன் ஃப்ரீகுவன்ஸ்னு ஷா கிட்ட சொல்றாரு. அங்க காலம் மாறுபடும்ன்றதுனால சிக்னல் லேட்டா வரதும் விஷயங்கள் வேற மாதிரி நடக்கிறதும் சாதாரணமான விஷயம்னு புரியுது. சுசூகி ஷா கிட்ட அவரோட இளைய பதிப்பு கிட்ட பேசி அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்றாரு. வயசான ஷா கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு வருவேன்னு சத்தியம் பண்றாரு. இதுக்கிடையில கெய்கோவும் கேட்டும் அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் சிக்னலை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ஆக்சிஸ் முண்டிக்கே அனுப்பி வைக்கிறதுக்கான வழி கேட்கிட்ட தான் இருக்குன்னு கெய்கோவுக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க முக்கியமான சில க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் இப்போ அதோட வழக்கமான பாதையில போகாததுனால இவங்களுக்கு ஒரு புது தீர்வு கிடைக்கலாம். பில்லியோட டைரியில ஒரு முக்கியமான இடத்தை குறிச்சு வச்சிருக்கான். அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் மூலமா இந்த மான்ஸ்டர் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். இதனால மத்தவங்க அந்த மிருகத்தை காயப்படுத்துறதையும் தடுக்கலாம். கெண்டாரோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு விடைகளை தேடி தனியா தாய்லாந்துல இருக்கிற ஃபுக்கெட் தீவுக்கு கிளம்புறான். அங்க இசபெல் கூட சந்திக்கிறான். வயசான ஷா ஒரு பிளான் போடுறாரு. அந்த மான்ஸ்டர் தூங்கும் போது அவரோட இளைய பதிப்பு மூலமா அது மேல ஒரு டிராக்கர் வைக்கலான்னு நம்புறாரு. அப்போ ஒரு பயங்கரமான மின்சார புயல் உருவாகுது. உடனே அங்கிருந்து நகர சொல்லி ஷா எச்சரிக்கிறாரு. அந்த சின்ன வயசு ஷாவுக்கு கெய்கோ அங்க இருக்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்குது. ஆனா பெரிய ஷா அதை நிறுத்த சொல்லி கெஞ்சுறாரு. லீ ஷா தான் அவரோட எதிர்கால பதிப்பு கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு விளக்குறாரு. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற தழும்புகள் பத்தியும் கெய்கோ மேல அவங்க வச்சிருந்த அன்பு பத்தியும் பேசிக்கிறாங்க. ஆனா கெய்கோ மேல இருக்கிற அக்கறையால காலத்தை மாத்தி அமைச்சாவது அவளை காப்பாத்தலாமான்னு பெரிய ஷா யோசிக்கிறாரு. சின்ன வயசு ஷாவுக்கு அவ கண்ணுல தெரியறா. அவகிட்ட ஓடி போகணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி செய்யாம இருக்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுன்னு தன் எதிர்கால பதிப்பு கிட்ட கேட்கிறான். அதுக்கு பெரிய ஷா இதுதான் நாம அவளை விட்டு கொடுக்க வேண்டிய தருணம். அவ போக வேண்டிய பாதையில அவளை போக விடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வர மான்ஸ்டர்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சின்ன ஷாவுக்கு பெரிய ஷா வழிகாட்டுறாரு. ஒரு வழியா அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர் கண்டுபிடிச்சு அது மேல டிராக்கரையும் வச்சிடுறான். இதனால அந்த பாறையில இருந்து மான்ஸ்டர் முழிச்சுக்கிட்டு வெளியில வருது. இங்க டீம் கோராவை மோனார்க்குக்கு கூட்டிட்டு வந்து அவ செஞ்ச டிவைஸுக்காக திட்டுறான். அந்த மான்ஸ்டர் கூட நியூரல் லிங்க் வைக்க முயற்சி பண்ணதுனாலதான்
அது வழக்கமா போற பாதையிலிருந்து மாறி இப்ப கண்டுபிடிக்கவே முடியாத இடத்துக்கு போயிட்டதா அவன் நம்புறான். கோராவோட கோட் தான் இதுக்கு முக்கியம்ன்றதுனால அவ உதவி செய்ய ஒத்துக்கிறான். அதே சமயம் கெண்டாரோ தாய்லாந்துல இருக்கிற இஸ்பெல் சிம்மன்ஸோட ஆடம்பரமான வீட்டுக்கு வந்து சேர்றான். அந்த வீடு ஒரு கைவிடப்பட்ட மழைக்காடு, பாதுகாப்பு திட்டத்துக்காக அவ அப்பா கட்டுனது. அப்புறம் அவளோட 21வது பிறந்த நாளுக்காக அதை அவளுக்கே பரிசா கொடுத்துட்டாரு. பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் IVF மூலமா மாயா பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிம்மன்ஸ் குடும்பம் தன்னை தத்தெடுத்ததா அவ சொல்றா. மாயா பிறந்த பிறகு இஸ்பெல்லோட அப்பா அம்மா அவளை கண்டுக்கிறதையே நிறுத்திட்டாங்க. அவனுக்கு மோனார்க் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கோ அதே அளவு வெறுப்பு தனக்கு ஏபேக்ஸ் மேல இருக்குன்னு சொல்றான். கெண்டாரோவோட உதவியோட ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு அவ ஆசைப்படுறான். இன்னொரு பக்கம் கேட் ஒரு கிணத்துக்கு அடியில இருந்து டைட்டனோட சத்தத்தை கேட்டு பதில்களை தேடி கிணத்துக்குள்ள இறங்க முடிவு பண்றான். இதனால வர ஆபத்தை பத்தி கெய்கோ அவளை எச்சரிக்கிறாங்க. ஆனா ஒரு வழியா கெய்கோவை சம்மதிக்க வச்சுட்டு அவ கீழே இறங்குறான். கீழே போக போக அந்த சத்தம் அவளுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது. அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் இதை கேட்கறதுக்காக தான் கீழே போயிருக்காங்கன்னு அவன் நம்புறா. அந்த டைட்டன் ஆபத்தானது இல்ல, அதுக்கு உதவிதான் தேவைன்னு அவளுக்கு தோணுது. அதே நேரத்துல ஷா தன்னோட சின்ன வயசு பதிப்பை சரியான பாதையில வழிநடத்திடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதும் சுசுகிக்கும் விடை கொடுத்துட்டு இது ஒருவேளை என்னோட கடைசி பயணமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கடைசியில ஸ்கேனர்ல அந்த டெண்டக்கிள் மான்ஸ்டர் தெரியுது. அது தரை பகுதிக்கு வரத மோனார்க் டீம் ட்ராக் பண்றாங்க. லீ ஷா ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதியில இருக்கிற மணல் குன்றுகள்ல வண்டி ஓட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற கடற்கரைக்கு போறாரு. அங்கதான் அந்த டெண்டக்கிள் மான்ஸ்டர் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மிருகம் தன்னோட கால்களம் மணலுக்குள்ள புதைக்கிறதையும் சின்ன சின்ன வண்டுகள் மணல்ல வேகமா ஓடுறதையும் அவர் பாக்குறாரு. அந்த மான்ஸ்டர் தனக்கு அடிபட்ட ஒரு உறுப்பை திரும்பவும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் மோனார்க் அவுட் போஸ்ட் 18 இருக்கிற பாரிஸ்க்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு டென்ஷனான கால் வருது. டைட்டன் பாதுகாப்பு ஒப்பந்தப்படி ஆஸ்திரேலியா இப்போ உதவி கேக்குது. அந்த மந்திரி அணு ஆயுத ஏவுகணை மூலமா அந்த மான்ஸ்டரை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாரிஸ் இந்த மாதிரி ஆயுதங்கள் அவங்க மேல வேலை செய்யாதுன்னு ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கு அந்த மந்திரி இப்ப டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுன்னு சொல்லி இன்னும் 3 மணி நேரத்துல நியூக்ளியர் குண்டு அங்க வந்துடும்னு சொல்றாரு. அப்போ கோராவும் கெய்கோவும் பாரிஸை பார்க்க வராங்க. லீஷா ஒரு காமா ரேடியேஷன் டிவைஸை பயன்படுத்தி காட்ஜில்லாவை அங்க வரவழைக்க போறதா சொல்றாங்க. காட்ஜில்லா வந்து அந்த டெண்டக்கிள் மான்ஸ்டர் கூட சண்டை போடும்னு அவங்க நம்புறாங்க. இதை கேட்ட பாரிஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த டெண்டக்கிள் மான்ஸ்டர் தரைக்கு வந்ததுல இருந்து அதோட எனர்ஜி லெவல் ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய அழிவுல முடியும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா கேட்டுக்கு அப்படி தோணல. இன்னும் 3 மணி நேரத்துல நியூக்ளியர் குண்டுகள் கப்பல் மூலமா வரப்போகுது. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் திரும்பவும் அதோட பழைய இடப்பெயர்வு பாதைக்கு அனுப்பிட்டோம்னா அது யாரையும் தாக்காது. இதனால பெரிய உயிர் சேதத்தை தவிர்க்கலாம்னு கேட்டவும் கெய்கோவும் நம்புறாங்க. கெண்டாரோ தாய்லாந்துல இஸ்பெல்ல போய் பார்த்த விஷயம் தெரிஞ்சு கோரா கவலைப்படுறான். ஆனா அவன் அதை ஒண்ணும் இல்லைன்னு அசால்ட்டா சொல்றான். ஹெலிகாப்டர் கடற்கரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கேட் கெண்டாரோ கிட்ட பேச முயற்சி பண்றான். அவங்க அப்பாவோட இறப்பு அவனை இன்னும் பாதிச்சிருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதனால இது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ இங்கேயே இருந்துடுன்னு சொல்றா. இதை கேட்டு கெண்டாரோ கோவமாகி இந்த மிஷன்ல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றான். அந்த மான்ஸ்டர் இன்னும் அதிக சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும்னு ஷா உறுதியா இருக்காரு. ஆனா கேட்டும் மற்றவங்களும் ஒரு ஹெலிகாப்டர்ல வரதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த மான்ஸ்டருக்கு மேல சுத்திட்டு இருக்கிற பறவை கூட்டத்துக்குள்ள ஹெலிகாப்டர் புகுந்து ஒரு கட்டத்துல கிராஷ் ஆகிடுது. அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதை விட பெரிய ஒரு பிரச்சனை இப்போ காத்துட்டு இருக்கு. தெற்கு பசிபிக் பெருங்கடல்ல எங்கேயோ ஒரு இடத்துல காட்ஜெல்லாம் முடிச்சுக்குது. லீஷா அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கெய்கோவையும் மற்றவங்களையும் கேட்கிறாரு. அவங்க பிளானை பத்தி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. அந்த மான்ஸ்டர் ஒன்னும் அப்பாவி இல்ல, அதோட கைகள்லையும் ரத்தக்கரை இருக்குன்னு ஷா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் கோரா ஒரு ரகசிய இடத்துல இருக்கிற மோனார்க் அசெட் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் பிரெண்டாவை பார்க்கறான். பிரெண்டா தான் ஏபெக்ஸ் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதா பொய் சொல்றத கோரா கண்டுபிடிச்சிடுறான். சாண்டா சோலடாட் சம்பவத்துக்கு பிரெண்டா தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டு இதோட இதை விட்டுடுன்னு கோரா கிட்ட கெஞ்சுறான். ஆனா கோரா இசபெல்லுக்கும் கெண்டாரோவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறான். பீச்சில் அந்த மான்ஸ்டர் அசையாம நின்னு எதையோ பாதுகாக்கிற மாதிரி தெரியுது. கேட் மெதுவா அதுகிட்ட போறா, முன்னாடி காட்ஜில்லா கிட்ட போன மாதிரியே. அப்பதான் அவளுக்கு ஒண்ணு புரியுது, அந்த மான்ஸ்டர் அதோட குட்டிகளோட கூட்ட பாதுகாத்துட்டு இருக்கு. அது ஒரு தாய்.
இத பார்த்து அதிர்ச்சியான கெண்டாரோ இசபெல்லுக்கு கால் பண்றான். அவ அவங்களோட பிளானை முன்னெடுக்கணும்னு சொல்றான். ஒரு கட்டத்துல கெண்டாரோ அவ பேச்ச கேட்டு சம்மதிக்கிறான். அந்த மான்ஸ்டரோட முட்டையை எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஏபெக்ஸ் டீமை அங்க வரவழைக்கிறான். கடலுக்குள்ள இருந்து காட்ஜில்லா வெளியில வருது. அரக்கர்களின் அரசன் வந்துட்டான். அந்த டெண்டகிள் மான்ஸ்டர் காட்ஜில்லாவுக்கும் தன் முட்டைக்கும் நடுவுல வந்து நிக்குது. 2 டைட்டன்களும் ஒருத்தர் பார்த்து பயங்கரமா கர்ஜிக்கிறாங்க. அப்புறம் 2க்கும் நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. அந்த போரே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. காட்ஜில்லா வேகமா பாய்ஞ்சு அதோட அட்டாமிக் பர்த்தை பயன்படுத்துது. பதிலுக்கு அந்த டெண்டகிள் மான்ஸ்டர் தன் கால்களால ஓங்கி அடிக்குது. பூமியே அதிருது. மணல் எல்லாம் எல்லா பக்கமும் சிதறுது. மனுஷங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுறாங்க. மான்ஸ்டர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜேசன் ட்ரிசோப் தலைமையிலான ஏபெக்ஸ் டீம் கடற்கரைக்கு வராங்க. அவங்க அந்த முட்டையை ஒரு ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. இத பாக்குற கேட் அதிர்ச்சி ஆகுறா. கெண்டாரோ தன்னை ஏமாத்திட்டான்னு அவளுக்கு புரியுது. அந்த மான்ஸ்டரை காப்பாத்த போறோம்னு நம்ப வச்சுட்டு நிஜத்துல அதோட குழந்தைய திருட அவன் உதவி செஞ்சிருக்கான். இது மட்டும்தான் ஒரே வழின்னு கெண்டாரோ சொல்றான். ஆனா தன் சொந்த தம்பியே தன் அப்பாவை கொன்ன கம்பெனிக்காக தன்னை காட்டி கொடுத்ததை நினைச்சு கேட் மனமுடைஞ்சு கோவத்துல துடிக்கிறா. ஏபெக்ஸ் ஹெலிகாப்டர் அந்த முட்டையை எடுத்துட்டு பறந்து போகுது. அதை பார்த்து அலறிக்கிட்டே அந்த மான்ஸ்டர் பின்னாடியே போகுது. காட்ஜில்லாவும் விடாம அதுக்கு பின்னாடியே போகுது. காட்ஜில்லா அந்த டெண்டகிள் மான்ஸ்டர் துரத்திட்டே இருக்கு. மொனார்க் இவங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு பாறையை சுத்திட்டு நின்னதும் காட்ஜில்லா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இத பார்த்த கெய்கோ காட்ஜில்லா அதை கொல்ல பார்க்கல, அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்த இடத்துக்கே விரட்டுது அப்படின்னு நம்புறாங்க. ஷாவுக்கு கொஞ்சம் அப்செட் தான். ஆனா கேட்டுவும் கெண்டாரோவும் ஏற்கனவே ஸ்கல் ஐலாண்ட்ல இருக்கிறதால வேற வழி இல்லை. அவங்களும் முதல்ல காப்பாத்திட்டு அப்புறமா அந்த மான்ஸ்டரை ஆக்சிஸ் முண்டிக்கே திருப்பி அனுப்ப பிளான் பண்றாங்க. கோராவும் அந்த மொனார்க் ஆளுங்களும் போட்ல வராங்க. அப்போ டீம் அந்த மான்ஸ்டர் அதுன்னு தப்பா சொல்ல கோரா டக்குன்னு அவனை கரெக்ட் பண்றான். இசபெல் கேட்டையும் கெண்டாரோவையும் பூமிக்கு அடியில கூட்டிட்டு போய் பிளான சொல்றான். அந்த முட்டையை ஒரு இரையா யூஸ் பண்ண போறாங்களாம். இந்த தீவுல வேற எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மெயின் ஹப் மாதிரி. அங்க போனா டைட்டன் நெட்வொர்க்ல எங்க வேணா போலாமாம். இஸ்பெல் ஒரு வழியை எப்பவும் ஓப்பனா வச்சு ஆக்சிஸ் முண்டிக்குள்ள போகணும்னு பாக்குறான். ஆக்சிஸ் முண்டிய ஒரு டைம் மெஷின் மாதிரி யூஸ் பண்றதுதான் அவ ஐடியா. சாவ போற நிலைமையில இருக்கிறவங்க அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சதும் வந்தா அந்த ரிஸ்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா கேட் இதெல்லாம் செட் ஆகாது, ரொம்ப தப்பான ஐடியான்னு சொல்லி கெண்டாரோ தடுக்க பாக்குறாங்க. அவன் கேட்கிற மாதிரி இல்ல. ஆனா ஒரு கட்டத்துல இஸ்பெல் அந்த மான்ஸ்டரை எதுக்கு இங்கே கொண்டு வந்தான்னு கெண்டாரோவுக்கு தெரிய வருது. அதை வச்சு காங்க கொல்லணுங்கிறது தான் அவன் பிளான். இதை கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடுது. அந்த முட்டையை வச்சு மான்ஸ்டரை வரவழைச்சு கேஸ் அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அதே சமயம் மொனார்க் ஆட்களை ஏதோ ஒரு மிருகம் அட்டாக் பண்ணி ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு போகுது. அப்படியே பிளாஷ்பேக் போனா 1958 அக்டோபர் 21 பப்புவா நியூகினியில பயங்கர மழை பெய்யுது. கெய்கோவும் பில்லியும் ஒரு பில்டிங்குக்குள்ள ஓடி போய் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஆனா பல்லியால அவனோட ஃபீலிங்ஸை வார்த்தையால சொல்ல முடியல. 1959 கஜகஸ்தான்ல கெய்கோ அந்த ஆக்சிஸ் முண்டில விழுந்ததும் அவளை காப்பாத்த முடியலையேன்னு பில்லி தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறான். ஷாவுக்கும் செம கில்ட் ஆயிடுது. அப்புறம் 1968 பென்சில்வேனியாவில பில்லி இந்த குவாண்டம் விஷயங்களை பத்தி கிளாஸ் எடுத்துட்டே இருக்கான். அப்போ சூசுகி அங்கே வரான். எப்படியாவது கெய்கோவை மீட்டு கொண்டு வரணுங்கிற வெறியில பில்லி அவன் கிட்ட இருந்து ஒரு டிவைஸை பிடுங்கிட்டு ஓடுறான். சூசுகி பில்லி கிட்ட உன் குடும்பத்தை தொலைச்சிட்டு அதை தேடுற வெறியில இப்போ உன் கூட இருக்கிற குடும்பத்தை கோட்டை விட்டுறாதுன்னு அட்வைஸ் பண்றான். ஆனா பில்லி அதை காதுலயே வாங்கிக்கல. இப்போ நிகழ்காலத்துல இசபெல் கெண்டாரோ கிட்ட தன் பிளான சொல்றா. அந்த மான்ஸ்டரோட கோபத்தை உச்சத்துக்கே ஏத்தி அதை காங்க அட்டாக் பண்ண வைக்கணுங்கிறது தான் அவ ஐடியா. அந்த மான்ஸ்டரை வச்சு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சின்ன வயசு ஷா வச்ச சிக்னல் டிராக்கரை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்ல கட்டி போடப்பட்டிருந்த கேட் அங்கிருந்து தப்பிச்சு பேஸுக்கு ஓடி வரா. கோராவுக்கு ரேடியோ பண்ணி இசபெல் பத்தி வார்னிங் கொடுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறான். அதே சமயம் ஷாவும் கெய்கோவும் பில்லி அங்கங்க விட்டுட்டு போன அடையாளங்களை வச்சு ஸ்கல் ஐலாண்ட் முழுக்க சுத்துறாங்க. கடைசியா அந்த ரிஃப்ட் எங்க இருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க நிறைய ரிசர்ச் கருவிகள் இருக்கு. அதுல ஒண்ணுத்துக்குள்ள கெய்கோவுக்காக பில்லி ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. அதுல தன் காதலை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணும்போது சொல்ல முடியாம போன வார்த்தைகளை அதுல எழுதியிருக்காரு. பேஸ்ல இஸ்பெல் டீம் அந்த மான்ஸ்டரோட மூளையில வச்சிருந்த
சிப்பை ஆக்டிவேட் பண்ணி அதை வெறிபிடிக்க வைக்கிறாங்க. அப்போ கேட் கென்டாரோ கிட்ட பேசி அந்த முட்டையை அதுகிட்டேயே கொடுத்துட்டு அதை வந்த இடத்துக்கே அனுப்பிடுவோம்னு சொல்றான். ஆனா கென்டாரோ வேற ஒரு பிளான் போடுறான். நாம ஏன் ஆக்சிஸ் முண்டியை யூஸ் பண்ணி நம்ம அப்பாவை காப்பாற்றக்கூடாதுன்னு கேட்கிறான். லீஷா எப்படியாவது டீம் கூட தொடர்பு கொள்ள ட்ரை பண்றாரு. அந்த ரிஃப்டை கண்டுபிடிச்சு பில்லி சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சதும் கெய்கோவுக்கு செம்ம கில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பில்லி தான் ஹீரோஷியை விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்க நினைச்சாங்க. இந்த ரிஃப்ட் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்குன்னு பில்லி சொன்ன அந்த தியரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அந்த டென்டகிள் மான்ஸ்டரை திரும்பவும் ஆக்சிஸ் முண்டிக்கே பார்சல் பண்ணிடலாம்னு அவங்க நம்புறாங்க. லீயும் கெய்கோவும் ஒரு வழியா போயிட்டு இருக்கும்போது டஜன் கணக்கான கேட்டர்பில்லர்கள் அவங்க மேல ஏறி மிதிக்கிற மாதிரி வருது. அப்புறம்தான் தெரியுது அது அவங்களே ஒன்றும் பண்ண வரல, ஏதோ ஒன்னத்தை பார்த்து பயந்து ஓடி வருதுன்னு. அப்போ ஏபெக்ஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து ஸ்பீக்கர் மூலமா அந்த மான்ஸ்டர் சத்தத்தை போட்டு காங் அங்க வர வைக்கிறாங்க. காங் கத்திக்கிட்டே மலை மேல எல்லாம் தாவி வருது. ஹீரோஷி கிடைச்சா போதும், இந்த டைட்டன்ஸ் எல்லாம் செத்தாலும் பரவாயில்லன்னு கென்டாரோ சொல்றான். இதை கேட்டுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் என்ன இசபெல் சொன்னதையே அப்படியே ஒப்பிக்கிறான்னு அவன் நினைக்கிறான். கென்டாரோ கூப்பிட்டதும் கார்ட்ஸ் வந்து கேட்டை இழுத்துட்டு போய் ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சு பூட்டிடுறாங்க. கேட்டால் அந்த டென்டகிள் மான்ஸ்டரோட சத்தத்தை கேட்க முடியும்னும் அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னும் கெய்கோ ஷா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஷா தான் சின்ன வயசுல டிராக்கர் வச்சப்போ கெய்கோவை பார்த்தும் தலையிடலன்னு சொன்னதும் கெய்கோவுக்கு செம்ம கடுப்பாகுது. கடந்த காலத்தை மாத்தி என்ன காப்பாத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது என் இஷ்டம்னு அவங்க கத்துறாங்க. இன்னொரு பக்கம் டிம்மும் கோராவும் பழைய மோனார்க் பேஸ் நோக்கி போறாங்க. ஜீப் வர சத்தம் கேட்டதும் டக்குன்னு ஒரு பிளான் போட்டு மறைஞ்சு நின்று அட்டாக் பண்றாங்க. அவங்க இஸ்பெல் ஆளுங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டீம் அவங்கள போக விடுறான். காங் பேஸ்க்கு வர இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. கென்டாரோவுக்கு இஸ்பெலோட பிளான் மேல சந்தேகம் வருது. ஆனா அந்த மான்ஸ்டர் காங்கிட்ட கொன்னே ஆகணும்னு இசபெல் பிடிவாதமா இருக்கா. கோராவும் டிம்மும் ஷா மற்றும் கெய்கோவோட சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் சத்தத்தை வச்சு அதை ஏமாத்தி காங்கிட்ட இருந்து பிரிச்சு திரும்பவும் ஆக்சிஸ் முண்டிக்கே இழுத்துட்டு போக ஒரு பிளான் போடுறாங்க. கேட் மேல இருக்கிற இடைவெளிக்குள்ள புகுந்து போறா. அங்க ஒரு கிரில்லை எட்டி உதைச்சு ஓட்ட போட்டு ஒரு டனல் வழியா பில்டிங் விட்டு வெளியே தப்பிச்சுடுறான். ஆனா துரதிர்ஷ்டவசமா அவ நேரா அந்த டென்டகிள் மான்ஸ்டரோட கால் கிட்டே போய் நிக்கிறான். அந்த மான்ஸ்டர் திரும்பி அவளை பார்த்து பயங்கரமா உருமுது. அதே நேரம் அவ வந்த வழியும் லாக் ஆயிடுது. அந்த மான்ஸ்டர் கேட்ட அட்டாக் பண்ண போற அதே நேரத்துல டீம், கெய்கோ, கோரா எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. கரெக்டா அப்போ காங்கும் மான்ஸ்டரை எதிர்க்க அங்க வருது. செக்யூரிட்டி டீம்ல ஒருத்தன் பாக்குற வரைக்கும் கேட் அந்த மான்ஸ்டர் பக்கத்துல தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியல. காங்கும் மான்ஸ்டரும் சண்டைக்கு ரெடி ஆகி ஒருத்தர் சுத்தி வராங்க. இந்த கேப்ல கெய்கோ ஜீப்பை எடுத்துட்டு கேட்ட காப்பாத்த ஓடுறாங்க. மத்தவங்க எல்லாரும் அந்த சினாப்டிக் லிங்கை கட் பண்ணிடலான்னு பேச நோக்கி போறாங்க. காங் தன் மார்பிள் அடிச்சுக்கிட்டு சத்தம் போடுது. 2 டைட்டன்ஸும் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. காங் முதல்ல அட்டாக் பண்ண கேட் தன் உயிரை காப்பாத்திக்கு ஓடுறான். அந்த மான்ஸ்டரோட டென்டகிள்ஸ் காங்கோட கைய புடிச்சுக்க ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்காம பயங்கரமா மல்லு கட்டுதுங்க. காங் அந்த மான்ஸ்டரோட மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி குத்துது. அதே நேரம் மான்ஸ்டரோட வால்கெட் மேல படற மாதிரி வந்து மிஸ் ஆகுது. தான் ஆக்சிஸ் முண்டிக்குள்ள போகணும்னா இந்த மான்ஸ்டர் ஜெயிச்சே ஆகணும்னு இஸ்பெல் பிடிவாதமா இருக்கா. அதனால அந்த நியூரல் இம்ப்ளான்ட்ஸ் பவரை ஃபுல்லா ஏத்த சொல்றா. அந்த மான்ஸ்டர் வழியில கத்திக்கிட்டே கேங்க் அட்டாக் பண்ண பாயுது. ஆனா இது கண்டிப்பா ஏபெக்ஸ் பண்ற வேலைன்னு மோனார்க் நினைச்சுப்பாங்க. அப்போ தன் அப்பா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாருன்னு இசபெல் பயப்படுறான். ஆனா கென்டாரோ விடுறதா இல்ல. அவனே கண்ட்ரோலை எடுத்து அந்த இம்ப்ளான்ட்ஸ் லிமிட்டை தாண்டி பவரை ஏத்துறான். டிம்மும் கோராவும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடுறாங்க. கேட் அப்படியே மிரண்டு போய் அந்த 2 டைட்டன்ஸ் சண்டை போடுறதையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ கெய்கோ ஜீப்ல வேகமா வரத அவ பாக்குறா. கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போன டீம் எல்லாரையும் கண்ட்ரோலை விட்டு தள்ளி நிக்க சொல்லி ஆர்டர் போடுறான். ஆனா கோராவால அந்த லிங்கை ஷட் டவுன் பண்ண முடியல. ஏன்னா சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி பயங்கரமா கிளிட்ச் ஆகுது. கெய்கோ அந்த டைட்டன்ஸோட கால்களுக்கு நடுவுல புகுந்து ஓட்டி அந்த அரக்கனோட வால்லையும் தும்பிக்கையிலையும் சிக்காம தப்பிக்க ட்ரை பண்றாங்க. காங் அந்த மான்ஸ்டரோட ஒரு டென்டக்ல கடிக்க பதிலுக்கு அது காங்கோட கைய கடிக்குது. கெய்கோ கேட்ட கை பிடிச்சு இழுத்துட்டு ஜீப் கிட்ட ஓடுறாங்க. ஆனா காங் அந்த ஜீப்பை மிதிச்சு நசுக்கிடுது. உடனே அவங்க ஒரு டோர் நோக்கி ஓடுறாங்க. அதே நேரம் அந்த மான்ஸ்டர் காங்கோட தலையை சுத்தி தன் டென்டகிள்ஸால இருக்குது. டிம்மும் கோராவும் அந்த டோரை திறந்து விட மான்ஸ்டரோட கவனம் திடீர்னு தன்னோட முட்டை பக்கம் போகுது. அந்த நேரத்துல நியூரான் இம்ப்ளான்ட் ஓவர்லோட் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அது காங் கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டு பில்டிங்குள்ள கையை விட்டு தன்னோட முட்டையை எடுத்துக்குது. காங் அதை அமைதியா பாக்குது.
அப்புறம் அந்த மான்ஸ்டர் முட்டையோட போறதுக்கு வழி விட்டுட்டு காங் மலையில ஏறி தள்ளி போகுது. கெய்கோ அது தப்பான திசையில போறத கவனிக்கிறாங்க. அப்போ லீ ஒரு ஹெலிகாப்டர் அவங்க பக்கத்துல வந்து இறக்குறாரு. கெய்கோ, டீம், கோரா எல்லாரும் அதை நோக்கி ஓடுறாங்க. ஆனா கேட் மட்டும் கெண்டாரோ தேடி போறான். இசபெல் கூட சேர்ந்து இந்த தப்பான பிளானை தொடர வேணாம்னு கெண்டாரோ கேட் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு பிடிவாதமா இருக்கான். அவங்க அப்பா ஆக்சிஸ் முண்டிக்கு தான் போயிருக்காருன்னு கெண்டாரோ சொன்னதும் கேட் ஷாக் ஆயிடுறான். அவளும் பின்னாடியே வந்துடுவான்னு பயந்துதான் அவன் இதை சொல்லாம மறைச்சிருக்காரு. கேட் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கும்போதே கெண்டாரோ இசபெல் கூட சேர்ந்து பறந்து போயிடுறான். கேட் ரெக்கார்ட் பண்ண அந்த சத்தத்தை வச்சு அவங்க சிங் பண்ண அந்த பிளான் ஒர்க் ஆக்கி அந்த டைட்டன் கேரக்டர் ரிஃப்டுக்குள்ள போயிடுது. அந்த டைட்டன் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரிஃப்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான வெளிச்சம் மின்னுறத எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க. ஷா பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த பக்கம் அவரோட இளமை கால வெர்ஷன் நிக்கிறத பாக்குறாரு. கெய்கோவும் அவனை பாக்குறாங்க. ஆனா அவன் பேசுறது கேட்கல. அவன் உன்கிட்ட குட் பை சொல்றான்னு ஷா சொல்றாரு. 2 ஷாவும் ஒருத்தர் சல்யூட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த ரிஃப்ட் அப்படியே மறைஞ்சு போயிடுது. 6 வாரம் கழிச்சு மொனார்க்ல உயிர் இழந்தவங்களுக்கெல்லாம் ஒரு செவுத்துல மெமோரியல் வைக்கிறாங்க. கெய்கோ உயிரோட இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க பேரும் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. ஆனா கெண்டாரோவும் இசபெல்லும் இன்னும் எங்கேயோ வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கேங் சேர்ந்து மொனார்க் 2.0 ஆரம்பிக்க முடிவு பண்றாங்க. சும்மா சண்டை போடாம ஆரம்பத்துல இருந்த மாதிரி டைட்டன்ஸ் பத்தின சயின்ஸ் அப்புறம் ரிசர்ச்ல கவனம் செலுத்தலாம்னு பிளான் பண்றாங்க. இதுக்கு கெய்கோவும் கேட்டும் தான் இனிமே இன்சார்ஜ். டிம்மும் கோராவும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் ஷார்ட் ஐலாந்துல ஏவுட் அப்படிங்கிற ஒருத்தனை போய் பார்க்கிறாரு. ஒரு கட்டு பணத்தை தூக்கி போட்டதும் 2 பேர் இங்க வந்தாங்கன்னும் அவங்க ஏதோ ஒரு சாவி பத்தி பேசினாங்கன்னும் ஏவுட் ஒத்துக்கிறான். அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு ஷாவுக்கு புரியுது. அவங்க காட்டுக்குள்ள போகும்போது ஒரு இடத்துக்கு மேல வரதுக்கு ஏவுட் டீம் பயப்படுறாங்க. கையெல்லாம் தீக்காயத்தோட காட்டினாலும் ஷா தனியாவே முன்னாடி போறாரு. அங்க ஒரு மலை மேல ஏறி நின்னு தூரத்துல பார்த்தா ஒரு எரிமலைக்கு மேல அக்னி பறவை மாதிரி இருக்கிற இன்னொரு டைட்டன் நிக்குது. இதோட இந்த சீசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.